வச்சிருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி நடத்தணும். அது போலதான் சீமைக்கு ஒரு எல்லை போட்டாச்சு, நீ தாண்டவே கூடாது அப்படி. 3 வருஷம் ஒரு பிரச்சனை கிடையாது. ராஜா வந்து பார்க்கவே இல்லை, தாண்டானா பார்க்கவே இல்லை. சில காரியத்தில் நம்ம சில தீர்மானம் எடுப்போம் தெரியுமா, நீ இதை பண்ணவே கூடாது. சில நாட்கள் அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லைன்னு வரும்போது நம்ம எதை மறந்துடுவோம் தெரியுமா? அந்த பவுண்டரியை மறந்துடுவோம், நாம் எடுத்த தீர்மானத்தை மறந்துடுவோம். சில பார்த்துருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிமா, ஏன் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படிவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு, இருந்தால் சில காரியத்தை நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டேனே அப்படிப்பாங்க. அப்படி மறந்துட்டான். நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிற நிலைமையில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப காஷியஸா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமே, ரொம்ப அவன் இதெல்லாம் என்ன, வீட்டுல இருந்து 2 வேலைக்காரங்க போயிட்டாங்க. அவன் வந்து இந்த இடத்துல நான் ஒரு வேட சொல்ல விரும்புறேன். சீமை அவனுடைய பாஸ்டுக்காக தண்டிக்கப்படலை. உண்மையில அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் எதை வச்சு தெரியுமா? அவன் செஞ்ச செயலை வச்சு. ஆனா அவன் தன்னுடைய பாஸ்ட வச்சு தண்டிக்கப்படலை. அவன் இப்ப பிரசண்டா ஒரு காரியம் செஞ்சா பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவன் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டான். பாத்தீங்களா, அது நிமித்தம் அவன் தண்டிக்கப்பட்டான். அதற்கு அவன் கொடுத்த விலை கொஞ்சம் அல்ல. நம்முடைய பாஸ்ட் லைஃபை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், என்னெல்லாமோ பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம எவ்வளவோ பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இறக்கத்துக்காய் அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அவர் புறக்கணிக்காம கிருபையை தரார். நீ வாழ்ந்துக்கோப்பா, எருசலேம் என்பது அது மகாராஜாவின் நகரம், ஆண்டவர் சமூகம். இங்க பாரு, உனக்கு ஒரு நான் லைஃப் தரேன், என் சமூகத்தை விட்டு விலகாம இரு, என் பிரசனத்தை விட்டு விலகாம இரு. நீ எவ்வளவு நாள் இரு, உன்னை நீ பழைய லைஃப் வச்சு நான் உன்னை பனிஷ் பண்ணவே மாட்டேன். சீமை அவனுடைய பழைய வாழ்க்கையை வைத்து தண்டிக்கப்படவில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்கப்பட்ட, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் அதை அசட்டை பண்ணினது நிமித்தமாக மட்டுமே அவன் தண்டிக்கப்பட்டான். நம்ம நினைக்கிறோம், ஆமே ஐயோ எப்படினாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கிறது, நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் இப்படி எதுக்குங்க வாய்ப்பு கொடுக்கிறார்? தண்டிக்கும் போது சேர்த்து தண்டிக்கிறதுக்கா? இல்ல, பழையன ஒளிந்தன. இன்னைக்கு அநேகர் தண்டிக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் பாருங்க, ஆமென், அவங்க வனாந்திரத்துல அவங்க தண்டிக்கப்பட்டதனுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எகிப்துல வாழ்ந்த வாழ்க்கை தேவன்னா யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க எகிப்துல. அதனால அவங்க தண்டிக்கப்படலை. அவங்க வனாந்தரத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவங்க மிஸ் பண்ணாங்க. பாருங்க, ஆண்டவர் வாய்ப்பு தர்றது நீ எதுக்கு தெரியுமா? நீ திருப்பி அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். வாய்ப்பு தரும்போது எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில அசதியா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த 3 நபர்களை உங்க மத்தியில சொல்றேன். உங்க பாஸ்டை விட உங்களுக்கு மனசு இல்லையா? ஆமென், அது ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் உங்களை விடும். உங்க இருதயத்தை நீங்க நோ சொல்லி கடினப்படுத்திட்டே இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கறத விட்டுருவார். சவுல் லைஃப்ல கடைசியில் அவன் யாரை தேடி போறான் அப்படின்னா, குறி சொல்றவங்களை தேடி போறான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம போயிட்டு. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ஆன்லைன்ல அநேகர் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமே, கர்த்தரிடத்துல ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் இத்தனை பேர் வரணும்னு ஜெபம் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் யார் கேட்கணும், இங்க யார் யார் வரணும், அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரே நோக்கம்தான், உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பை தவற விடாதே, நேரம் பறக்குது. ஆமென். வாய்ப்பை பயன்படுத்தின 3 நபர்களை சுருக்கமா சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒருத்தங்களை சொல்ல முடியும், உன் பெயர் தான் லேவி. இந்த லேவியோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மோசமான ஆரம்பம். நமக்கு தெரியும், யாத்திராகம் 34வது அதிகாரத்தில் ஒரு பெரிய கிரைம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த சம்பவத்துக்குள் நான் போகவில்லை. தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச கோபத்துல செய்கிற செயல். அதாவது இந்த கிரைம் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு இருப்பாங்க. சிரிக்கிறீங்க, கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. ஆமென். இந்த யாக்கோபு வீட்டில் இந்த லேவி யாரை பார்ட்னரா தெரிஞ்செடுத்திருக்கிறான் பாருங்க, சிமியோனை.
ரூபன் இருக்கிறான், யூதா இருக்கிறான். நம்ம யாரை நமக்கு ஃப்ரெண்ட்ஸா தெரிந்தெடுக்கிறோங்கிறதுல ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்க மோசம் அப்படி முத்திர குத்த சொல்லலை. நம்ம விழுந்துருவோம்னு தெரிஞ்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஆகாது. இந்த லேவியுடைய தோல்விக்கு லேவியுடைய ஆரம்பமே தோல்வியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அவனுடைய பிகினிங் வந்து நல்ல பிகினிங்கே கிடையாது. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. அவ்வளோதான். அவன் பிகினிங்கே ரொம்ப மோசமான பிகினிங். சிமியோன் கூட சேர்ந்து போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவான். இன்னைக்கு இது வந்து வாலிபர்கள் மத்தியில் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக கோவம் வந்துடும். கோவம் வந்து மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு அதில் ஒரு ட்ரெண்டு, இவங்க எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. இது ரொம்ப முக்கியம். இது உன் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும், ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். இந்த லேவியோடைய பிகினிங் வந்து ஒரு ஒஸ்ட் பிகினிங் சொல்லலாம். அவன் லைஃப்பில் பிளெஸ்ஸிங் வந்து எடுபட்ட, அப்படிதான் அவன் லைஃபையே ஸ்டார்ட் பண்ணுறான். யாக்கோவின் 12 பிள்ளைங்கிறது 12 கோத்திரங்கள். இந்த லேவி கோத்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆரம்பம். ரீசன் என்ன தெரியுமா? சிமியோன் கூட சேர்ந்து ஒரு செயலை செஞ்சிருப்பான். ஆமாம், அவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் போய் அழிச்சிருவாங்க. அப்பொழுது தகப்பன் உள்ள உடஞ்சி சொல்லுவார், அப்பாவுடைய வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு, கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும்போது இந்த லேவி மேல என்ன வைக்கிறார் தெரியுமா? சாபத்தை வைக்கிறார். சாபத்தை சுமக்கிற, சாபம் வைக்கிறார்னால அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஃபியூச்சரே இனி இல்லை. ஆமென். ஃபியூச்சரே இல்லை. லேவிக்கு நோ ஃபியூச்சர். இதான் லேவியோடைய லைஃப். லேவிக்கு நோ ஃபியூச்சர். ஆமென். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், நம்ம யாரு கூட பழகுறோம், யாரு கூட சுத்துறோம், யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, நீங்க கூட சும்மா தான் இருப்பீங்க. ஆமே, எனக்கு மறக்கவே முடியாது. எங்க அம்மா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் 12th படிக்கும்போது என் கிளாஸ்ல இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாரும் கூடயும் நான் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு கிளாஸில் உள்ள ஒரு 2-3 பசங்க யாரு கூடயோ சண்டை போடுறதுக்காக வெட்டுனி மடத்தில் ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறாங்க. நான் அப்போ தான் எங்கேயோ போயிட்டு வரேன். வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா நான் அவங்கக்கிட்ட அங்கே எதுக்கு நிற்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு அப்படியே போயிட்டேன். அடுத்த நாள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து, நீ இப்படி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்த இடத்துல நீ நின்னதா எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு அங்கே பிரச்சனை நடந்தது எதுவுமே தெரியாது. அங்கே என்ன பிரச்சனைன்னா, அந்த இடத்துல போய் பேசிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஏதோ 2 இஷ்யூ ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க, பாஸ்டர் பையன். இந்த பாஸ்டர் பிள்ளைங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, கிருபை பெற்றவங்க. ஆமே, அது பாஸ்டர் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அதை அப்படியே போட்டு விட்டாங்க. அதுவும் நான் இன்னும் பண்ணுறது மாதிரியே போட்டு விட்டாங்க. ஆமாம், எனக்கு இது சொல்லும் போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சும்மா அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போனேன். உனக்கு இந்த ஹாய் பை ஹாயை பார்த்து. ஆமே, இந்த அதான் எனக்கு என்ன வந்து லேவி, நான் இப்படி தான் கேட்டேன். லேவி ரூபன்ட்டு சேர்ந்துருக்கலாம், யூதா இருக்கான். யூதா உனக்கு வேற சேர்றதுக்கு ஆளு கிடைக்கலையா? தனியா கூட இரு. இன்னைக்கு என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க பாக்கியவான்கள். ஆமே. உலகம் உங்களை வெறுத்தால் அது உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னே என்ன, அதாவது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட போய் நிப்போம் தெரியுமா? ஃபியூச்சர் கட் ஆகுது. லேவிக்கு ஃபியூச்சர் அவுட். ஃபியூச்சர் இல்லாம ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதை விட பரிதாபம் இருக்குதா? ஃபியூச்சரே கிடையாது. ஃபியூச்சரே கிடையாது. ஃபியூச்சரே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான். லைஃப் அப்படி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு கோத்திரமா இருக்கிறாங்க. எல்லா கோத்திரம் இருக்கிறாங்க. ரூபன் கோத்திரம், யூதா கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம். அது நடுவில் ஃபியூச்சர் இல்லாத ஒரு கோத்திரம் இருக்குது. அதுதான் லேவி. அவன் நினைச்சான் நமக்கெல்லாம் சான்ஸ் இனி கிடைக்காதுன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மோசே நின்று சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு கேட்டதும் லேவி என்ன பண்றான் தெரியுமா? இப்போ கம்பெனிக்கு ஆளை சேர்க்கல. சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒப்பு கொடுக்கறது கூட பக்கத்தில் இருக்கிற ஆள் கை தூக்கணும். ஆமே, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க கை தூக்கணும். ஆண்டவரே நானும் ஒப்பு கொடுக்கிறேன்.
யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ல, சிலர் ஃப்ரெண்ட்ல கூடும்போது நீ போறியா இல்லையா, நீ இல்லை, நம்ம எதுக்கு வம்பு. இந்த இடத்துல இந்த வேர்டை நான் எப்படி சொல்ல வருவேன், மீதி எல்லாரும் பாவத்தில் இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் பாவத்தை விட்டு கர்த்தர் பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவன்தான் லேவி. வாய்ப்பை பயன்படுத்துறவன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான் பாருங்க. ஒரு என்ன யார் என்ன பண்ணாலும், ஏன்னா ஃபியூச்சர் இல்லாதவன், நான் ஃபியூச்சர் இல்லாதவன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸ் எனக்கு எப்படிப்பட்ட ஃபியூச்சரை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நான் வந்து நிற்க போறேன். இனி அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாதுன்னு வந்து நின்னா பாருங்க. கர்த்தர் சொன்னா, நான் அவனுக்கு சுதந்திரமா இருப்பேன், நான் அவனுக்கு சுதந்திரமா இருப்பேன். நான் சிம்பிளா சொல்றேன். ஆமென். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு லேண்ட கொடுத்தாங்க பாருங்க. ஆமென். எல்லா கோத்திரத்தாரும் அவங்களுக்கு லேண்ட செலக்ட் பண்ணும்போது லேவி லேண்ட செலக்ட் பண்ணாம லார்ட செலக்ட் பண்ணா பாருங்க. ஹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல நான் லேண்ட செலக்ட் பண்ண மாட்டேன், நான் லார்ட செலக்ட் பண்ண போறேன். ஆமென். அவன்தான் லேவி. அந்த லேவி எங்க கொண்டு வச்சிட்டார் தெரியுமா? சர்ச்சில் கொண்டு வச்சிட்டார். அந்த லேவியை யாரா மாத்திட்டார் தெரியுமா? நீ யார்ட்டையுமே, நீ தான் எல்லாரையும் பிளஸ் பண்ண போற, நீ தான் எல்லாரையும் பிளஸ் பண்ண போற. அவன் வாரான். மற்ற 10 என் பக்கத்தில் இருக்கிறவன் சிமியோன் என்ன பண்றான்? இந்த இடத்துல சிமியோன், உன் கம்பெனி, உன் சவகாசம், என் வாழ்க்கையே முடிச்சது போதும்பா. நீங்க மற்ற 11 கோத்திரங்கள் எடுத்து வைக்காத நிலைய லேவி எடுத்து வைக்கிறான். இதுதான் கர்த்தர் கேட்கிற வாய்ப்பு என்பது அதுதான். நீங்க 10 பேரா வந்திருப்பீங்க, 15 பேரா வந்திருப்பீங்க, 50 பேரா வந்திருப்பீங்க, டீமா வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் தருகிற இந்த வாய்ப்புல பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு உறுதியான தீர்வு, ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்லாம வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனோடு, ஒரு ஸ்ட்ராங் தீர்மானத்தோடு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி take a bold stand for God. இது ஒரு டிஃபிகல்ட்டான டைம். இதே மாதிரி யூத் ஃபெஸ்ட் வச்சு நல்ல பாட்டெல்லாம் பண்ணி சொல்லல, அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. பெரிய கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? எந்த கொஸ்டின் கர்த்தர் பட்சத்தில் வந்தா பேதுரு மாதிரி நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர் இல்லாம இருக்கிறவன், ஃபியூச்சர் இல்லாம இருக்கிறவன். யுத்தங்கள்லாம் நடக்குது பார்த்துருக்கீங்களா? அதாவது இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது அதில் வந்து இந்த ஈரானில் உள்ளவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் தலைவரையே நீங்கள் போட்டீங்க, இனி நாங்கள் இருந்தா என்ன, போனா என்ன சொல்ல, அடி மரண அடி, மாறி விட்டுருவான்னு பார்த்தா அடி மேல அடி. ஏன்னா எங்களுக்கு ஃபியூச்சரே இனி இல்லை, ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபியூச்சரே இல்லை, எப்படியும் அடி விழுது கன்ஃபார்ம், திருப்பி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஃபியூச்சரே இல்லாதவன் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் அவனுக்கு ஃபியூச்சர் எப்படிங்க இருக்கும்? எல்லாருக்கும், ஏதாவது உங்க கூட இருக்க 10 பேருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல கிடைச்சிட்டு உங்களுக்கு மட்டும் கிடைக்கல, இன்னும் 1 வீக்ல கிளாஸ் முடியுது, எப்படி இருக்கும்? எக்ஸாம், இப்போ எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. ஆமே, எல்லாரும் சொல்றாங்க நாங்க வந்து எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம், எங்க வீட்டில் சொல்லி எல்லாருக்குமே எங்களுக்கு சீட்டும் கிடைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே டோர் ஓப்பன் ஆகல. எல்லாத்துக்கும் என் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு ஃபியூச்சர் இல்லை. ஆனால் சேர்ந்தான் போறோம், சேர்ந்தான் வரோம். எல்லாருக்கும் காரியம் நடக்குது, எனக்கு மட்டும் காரியம் நடக்கல, சேர்ந்தான் போறோம். எவ்வளவு நாள் இப்படி சேர்ந்து 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 சேர்ந்து. ஆமேன். ரூபன் வந்தானா அல்லது யாராவது வந்தாங்களா? உனக்கு உனக்கு உன் கோத்திரத்துக்கு ஒன்றும் கிடையாதுல்ல, என் கோத்திரத்திலிருந்து உனக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஆமே, அவன் பார்த்தா இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இது ஆப்ஷன் இல்லை. ஆமா, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுவே அவனுக்கு தெரியல, எந்த ஆஃபருமே வைக்கல மோசஸ், எந்த ஆஃபருமே வைக்கல. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? லேவி வாரா, லேவிட்ட சொல்றான் எல்லாத்தையும் வெட்டு அப்படிங்கிறான், வெட்டுறான். இதான் தீர்மானம். ஆண்டவர் யாரையும் வெட்டுன்னு சொல்லல, அவன் போன்ல இது அழின்னு சொல்லுவார், டெலீட் பண்ணுன்னு சொல்லுவார். அவன் வெட்டுறான், அவன் தான் லேவி. வாய்ப்பு ஒருத்தன் பயன்படுத்திட்டான். ஆண்டவரே, சிம்பிளா சொல்றேன், நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தேன், ஆண்டவரே இன்னையில இருந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர போறேன். அவன் தான் லேவி. நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து
ஹல்லேலூயா. உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்புகின்றேன். உம்மை வருத்தப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்தி பார்க்க விரும்பும். கைகளை உயர்த்தி உதவி செய்யுமே, உதவி செய்யுமே, உமக்கு உகந்ததாக்குமே. உதவி உமக்கு உகந்ததாக்குமே, மனமிறங்கி வாழ்வை மாற்றுமே. இயேசுவே மனமிறங்கி. ஆண்டவர் அந்த லேவிக்கு தலைவிதி, இந்த ஊர்ல தலைவிதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விதியை, அந்த டெஸ்டினியே மாத்திட்டார் ஆண்டவர். மாத்திட்டு இவனை யாருன்னு யாக்கோபு சொன்ன, வாசனையை கெடுத்தவன். ஆண்டவர் சொல்றார், நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து எனக்கு தூபம் காட்டணும் அப்படிங்கிறார். எனக்கு இப்போ நீதான் வாசனையே அப்படிங்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவை ஒதுக்கும் போது லேவியை விட்டுரு. ஆமா, அவனுக்கு நாதான் எல்லாம், நாதான் அவனுக்கு எல்லாம். அவனுக்கு எங்க போனாலும், எந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் டோர் ஓபன் ஆகும். யூதா கோத்திரம் ரூபன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு டோர் ஓபன் ஆகாது. ரூபன் கோத்திரத்தார் சிமியோன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல டோர் ஓபன் ஆகாது. ஆனா லேவி கோத்திரத்தார் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகும். அவங்களுக்கு முன்னாடி யாரும் டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ கர்த்தருக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள வா. இயேசுவின் நாமத்தில் நீ எங்க இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, உனக்கான ஒரு அனுகூல கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத தம்பி, இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத தம்பி. அந்த எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டல நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க கொரியோகிராஃபி பண்ணும்போது நான் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு. ஒன்றாவது சொல்ல, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியாது, இதை விட மோசமா இருக்கு. பார்த்தீங்களா, அந்த டாக் ஷோவில் சொன்னார்ல, 12 வயசு பிள்ளைங்க 4 பேர். ஆமாம், 12 வயசு பிள்ளைங்கன்னா என்ன படிப்பாங்க? என்னது இல்லைண்ணா, எங்கள் சர்ச்சில் சொல்ல, இந்த பாம்பு மட்டும் வரக்கூடாது. ஒன்று சொல்லு, வாயை திறந்து என்ன 6th படிப்பாங்களா? 6th நான் 6th படித்தேனா? நான் 6th படிக்கும்போது நம்ம பிரச்சனையில் என்ன தெரியுமா? அப்போல்லாம் என்ன, இந்த மயில் இறகு குட்டி போடலாம், புக்குக்குள்ளே வச்சுட்டு குட்டி போடுதா பாரு, குட்டி போடலை, இப்படி இப்போ எப்படி போயிட்டு பாருங்க. குட்டி இந்த காலம் போய் என்னங்க இது? போன மாதம் எங்கள் சர்ச்சில் மதுரையிலேருந்து ஒரு 12th படிக்கிற பொண்ணை சர்ச்சு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க, அது தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவள் 6th படிக்கும்போது, அவள் இன்ஸ்டாவில், அப்போல்லாம் எனக்கு இன்ஸ்டான்னு என்னன்னே தெரியாது. நம்ம தம்பிக்கு ஒருத்தர் இருக்கிறான், நிதிஷ்னு ஒருத்தன். அவன் தான் வந்து, அண்ணே ஃபேஸ்புக் வயசானவங்க யூஸ் பண்ணுறதுண்ணே, வாங்கண்ணே நான் உங்களுக்கு அக்கௌண்ட், அவனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண வச்சு, அப்படிதான் இன்ஸ்டா அக்கௌண்ட் அவன். அப்போ 6th படிக்கிற பிள்ளை, அந்த டைம்ல எனக்கு இன்ஸ்டால என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளை 6th இன்ஸ்டால யார்கிட்டயோ சேட் பண்ணதை அவங்க அம்மா திட்டாங்க. திட்டினதும் அவன் கதவை க்ளோஸ் பண்ணான். 6th ஸ்டாண்டர்ட், 12 வயசு இருக்கும். இவன் என்னடா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான்னு திறந்து பார்த்தா தூக்கில் தூங்கிட்டு இருக்கிறான். தூக்கி எப்படி போடுவது, என்ன எப்படி தெரிஞ்சிருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் கேட்டாங்கல்ல, ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் அந்த போனோகிராஃபிக்கா, அதுக்கு அது ரிலேட்டடாக எத்தனையோ லட்சம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தீமையான காரியத்தை செய்யறதுக்கு விசாலமா இருக்கு, விசாலமா இருக்கு. அந்த பிள்ளை அப்படி இறக்கி வச்சுட்டு ஃபோன் பண்றாங்க. எப்படி ஃபோன் நம்பர் கிடைச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒன்னே ஒன்று கேட்டேன், பிள்ளைக்கு உயிர் இருக்கா? ஆமா பாஸ்டர். அப்படியே ஜோ பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பிள்ளைய கொண்டு வராங்க சர்ச்சுக்கு.
ஆமே. அவங்க தேவனை அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மளை கொண்டு போயிடுவான். இப்போ 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 கொஞ்ச நாளா சில அந்த நியூஸ் கொஞ்சம் குறைவு. ஒரு லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நிறைய கேம்ஸ் அடிக்ஷனில் நிறைய விதமான, இப்போ நிறைய கேம் வந்து கவர்மெண்ட்டே வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. சில கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதனுடைய லாஸ்ட் போர்ஷன் வந்து எங்கேயாவது போய் சாகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய பையன் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த பையன் திடீர்னு இறந்துட்டான். எப்படி இறந்தான், என்ன ரீசன் ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறம் அவன் ரூமில் அவன் எடுத்ததெல்லாம் பார்த்தா அது ஒவ்வொரு இவன் எல்லா லெவலையும் கிளியர் பண்ணி கடைசியில் சூசைட் பண்ணணும். சூசைட் பண்ணிட்டான். அவ்வளோ எக்ஸ்ட்ரீம். இப்படிதான் பிசாசானவன் இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நடுவில் நிற்க வச்சிருக்கிறார். திருப்பி நீ அந்த வழியா லோத்தின் மனைவிய மாதிரி பார்வோனை போல நீ எப்படி போக போறியா? இல்லை ஆண்டவரே, நான் இங்கே வரேன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீ வந்துடணும் அப்படின்னா மட்டும்தான் நிற்க முடியும். எக்ஸ்ட்ரீமுக்கு வர முடியும். எப்படி? மல்கியா 3:3 வாசிங்க. மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, எல்லா புத்திரரையும் சொல்ல மாட்டார், லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. எப்படி சுத்திகரிப்பாராம்? உட்கார்ந்துருவார் அவரு. நீ வந்துட்டா போதும். ஒரு ஸ்ட்ராங் தீர்மானம். ஆண்டவரே இன்று கடன் நாளை ரொக்கம்னு இந்த அப்படி வரக்கூடாது. ஆண்டவரே இந்த மே லீவ் முடியட்டும், எடுக்கிறேன் பாருங்க தீர்மானம். என்ன தீர்மானம்? இப்போ கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு கேட்டவுடன் எது அடுத்து என்ன செய்ய சொல்ல போறாருன்னே தெரியாது. அடுத்து மோசே என்ன சொன்னார் தெரியுமா? சொந்தக்காரன் உறவுகாரன் பார்க்காத எல்லாத்தையும் வெட்டுன்ட்டாரு. இது சொல்லியிருந்தா நாங்க வந்து அப்படி யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்லை, எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. சாபத்தை என் தலைவீதி, இதுதான் தலைவீதிப்பா, இதுதான் உன் தலைவீதிமா, இதை மாற்றவே முடியாது, இதை நான் சுமந்தது போதும். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்றேன். இன்னைக்கு சில உள்ளங்கள் இதில் எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா தர மாட்டார். சில ஸ்ட்ராங் டிசிஷன் இன்னைக்கு சிலர் எடுக்க போறீங்க. இயேசு நாமத்தில் சொல்லுறேன். 26 யூத் ஃபெஸ்ட் உன் தலை விதியை மாத்திர யூத் ஃபெஸ்ட். நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்துருவார். அவர் அற்புதம் செய்ய எங்கேயுமே அவர் உட்காரல. அற்புதம் செய்ய எங்கேயுமே உட்காரல. ஆனா என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீர் என்றோ, என்னையே தரை மட்டும் தாழ்த்துகிறே தந்துவிட்டே அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். வந்துட்டான். அவர் உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவி புத்திரரை வாசிங்க. சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப கேட்கலாம், இனி அப்ப சிமியோன் கூட பேசக்கூடாதா? சிமியோனை பிளஸ் பண்ண பேசு, சிமியோன் கூட பாவம் செய்ய பேசாத. நான் சொல்றது புரியுதா? இனி லேவி நீ சிமியோன்ட பேசிக்கோ பழகிக்கோ, திருப்பியும் பழைய தப்பு செய்யறதுக்காக இருக்கக்கூடாது, பிளஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அந்த சிமியோனை கர்த்தரிடத்துல திருப்புறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். சிமியோனை கர்த்தர் பட்சம் சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த லேவிக்கு சுத்திகரிக்கப்படுறான் தெரியுமா? இவனுக்கு வந்து எங்க போனாலும் டோர் ஓபன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற பிளஸிங், பெரிய பிளஸிங். அவனுக்கு யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனுக்குரியது கிடைத்து கொண்டே இருக்கும். அவன் வாழ்க்கை அதனாலதான் ஆண்டவர் பிரமாணம் எழுதும் போது சொல்லுவார், இங்க பாரு, நீ வீட்டுல என்ன விருந்து வச்சாலும் சரி லேவி சாப்பிட்டானான்னு கேளு அப்படிம்பார்.
என்ன கேர் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவன் என் பட்சத்துல வந்து நின்றான். அவன் எனக்கு அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அவனுக்கு கொடுத்தேன், வந்துட்டான். இன்னைக்கு இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆமென். உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எடுத்து வை, ஸ்ட்ராங் டெசிஷன். என்ன வந்தாலும் இதனால எனக்கு 4 பேர் என்ன அன்ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஆமென். 5 பேர் என்கிட்ட இருக்கிற எல்லாம் 10 கோத்திரத்தார் 11 கோத்திரத்தார் ஒன்னா நிக்கிறாங்க, லேவி தனியா நிக்கிறான். கர்த்தர் 11 கூட நிக்கல, இந்த 1 கூட வந்து நிற்கிறார். ஹalleluya. நீ கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உனக்காக நிற்பதை மற்றவர்கள் காண்பார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற சில லேவி கோத்திரத்தாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஆமென். அடுத்த 2வது ராகாப். ராகாப்னாலே ராகாப் என்னும் வேசி அப்படிதான் இருக்கும். ராகாபுக்கு வந்து ஒரு 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 சொல்லும்படியான ஒரு பாஸ்ட் லைஃப் கிடையாது. ஆனா அவ ஒரு சரியான தீர்மானத்தை எடுத்தாள். நல்ல கவனமாக கேளுங்க. நீ எடுக்கும் தீர்மானம் சரியானதா இருக்குமானால் உன் கடந்த காலம் உன்னை தகுதி இழக்க செய்யாது. If your decision is right, your past cannot disqualify you. உன்னுடைய தீர்மானம் கரெக்ட். இன்னைக்கு உன் பாஸ்ட் தான், இவெல்லாம் சர்ச்சுக்கு வருவானா, இவெல்லாம் சர்ச்சுக்கா, இவனை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படி பாஸ்ட வச்சு நம்மளை பேசி பேசி நம்ம தகுதி இல்லாதவங்களாகவே ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆண்டவர் இன்னைக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, ராகாபுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, என்ன பாஸ்ட், அவன் பாஸ்ட் லைஃப். அது ராகாப் என்னும் வேசி. அவளுடைய பாஸ்ட் லைஃப் என்ன தெரியுமா? prostitute. அவளுடைய ஃபியூச்சர் லைஃப் என்ன தெரியுமா? woman of faith. hallelujah. எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து எங்க கொண்டு வரார் பாருங்க. prostitute என்கிற நிலையில இருந்து women of faith அப்படின்னு கொண்டு வரார். ரீசன் என்ன? ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்தா பாருங்க. சரியான தீர்மானம். என்ன தீர்மானம்? 2 பேர் வேவு பார்க்க வருவாங்க. வேவு பார்க்க வரும்போது அவ சொல்லுவா, என்னையும் நீங்க காப்பாத்துங்க, என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நாங்க காப்பாத்துறோமா, அது அடையாளமா எங்களை எந்த கயிறை கட்டி இறக்கி விட்டியோ அந்த ஒரு சிவப்பு கயிறுல கட்டி வச்சுக்கோ. அது மட்டும் போதாது. இந்த வீட்டுல உங்க அப்பாவை கொண்டு வா, உங்க அம்மாவை கொண்டு வா, உன் பிரதர்ஸை கொண்டு வா. இந்த வீட்டு, ஏன்னா இந்த வீட்டுல தான் என்ன நடக்குது தெரியுமா? வேசித்தனம் நடக்குது. அப்போ இந்த வீட்டுல யார் இருக்க மாட்டாங்க? குடும்பத்தார் இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல வேற யாராவது அப்போ இருந்திருந்தா இந்த 2 வேவுக்காரரையும் சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இவ மட்டும் தான் இருப்பான். இந்த வீட்டுக்குள்ள யார் என்றானாலுமே வெளியே இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தப்பு பண்ணதான் போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வெளியூர்ல இருந்து வந்ததும் எல்லாரும் எங்க போறாங்க தேடி பாக்குறாங்க, காணல. அப்போ நேரம் அங்கதான் போயிருப்பாங்க. இந்த தப்பு பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து எல்லாம் வருவாங்க. அப்போ இந்த தப்பு பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. என்ன ஒரு மோசமான பாஸ்ட் லைஃப் பாத்தீங்களா? ஆனா அவ ஒரு சரியான தீர்மானம் எடுக்கிறா. என்ன தீர்மானம்? அப்போ என் வீட்டுல யாரை நான் கொண்டு வரணும்? எங்க அம்மாவை கொண்டு வரணும், எங்க அப்பாவை கொண்டு வரணும், என் சகோதரர்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னு இந்த வீட்டுல நீ என்ன நடக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. அவ எடுத்த தீர்மானம் கயிறை கட்டுறதில்ல. கயிறை கட்டி அவ எல்லா வீட்டிலும் கயிறை கட்டி போடலாமே. ஆமா, நம்ம என்ன தெரியுமா? காலைல 2 அதிகாரம், மாலையில 2 அதிகாரம். இது பெரிய தீர்மானம் கிடையாது. இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள எங்க அப்பாவை கொண்டு வரணும், எங்க அம்மா, என் ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வரணும். இந்த வீட்டுல நீ என்ன நடக்கக்கூடாது? வேசித்தனம் இருக்கக்கூடாது. prostitute இதை விட மோசமாட்டு இங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அவ இருந்தது எரிகோவில். அவ ஃபியூச்சர் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவ பாஸ்ட் ஜெரிகோ, ஃபியூச்சர் இஸ்ரேல். ஆமே, உன் பாஸ்ட் தான் ஜெரிகோவா இருக்கணும். உன் ஃபியூச்சர் இயேசுவின் வம்ச வரலாறு எழுதும் போது அந்த லிஸ்ட்ல ராகாபுடைய பெயரை வைத்தார். ஹalleluya. உனக்கு ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ எடுக்கிற தீர்மானம். ஆமென். பி மேஜர். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் உடையும் நோருக்கும் ஊருக்கும் உடையும் கைகளை உயர்த்தி ஐம்பொருள்களையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே.